நாம் இப்போ ஜமுனா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜமுனா இந்த வருஷம் பாண்டிச்சேரியில் நடந்த ஃபார்ம் ஃபெஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களோட அவார்ட்ஸ் இது நம்ம ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மல் குரூப்பில் கொடுத்த அவார்டு. வணக்கம் ஜமுனா, இந்த தோட்டம் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நான் தோட்டம் ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆகுது. ஆனா இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷமா தான் இந்த தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே 8 வருஷமா வேற பழைய வீட்டுல வச்சிருந்தேன். ஜமுனா, உங்க கார்டன்ல நிறைய யூனிக் வே ஆஃப் பிளான்டிங் நிறைய பாக்குறோம். இந்த ஐடியாஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இப்போ இது கூட வேஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா எப்படி கிடைச்சது? அந்த பைப்பு கட் பண்ணி அதுல வச்சிருக்கேன். ஊஞ்சல் மாதிரி வச்சு அதுல பொம்மை. நீங்க வேற என்ன யூனிக்கா உங்க கார்டன்ல பண்ணிருக்கீங்க? அப்படியே காட்டுங்களேன். டவர் கார்டன் பண்ணிருக்கேன். அதுல ஒரு டவர்லயே வந்து குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 செடி வைக்கலாம். ஓகே. அது இடமே இல்லாட்டியும் ஒரு டவர்ல இருந்து நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 10 செடி வச்சு. இதுவும் வேஸ்டான பைப்பு தான். இதுல அடியில வந்து இதோட மூடியை போட்டு. ஓகே. எந்த மூடி? இந்த மூடி. அப்படியே டவருக்கு போயிடு. இது இது நெய் மிளகாய் செடி டவர்ல. இது பாருங்க, இது வந்து மதனப்பள்ளி தக்காளி. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இது என்ன தக்காளி? மதனப்பள்ளி. பூசணி தக்காளி. டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அது நடுவுல தண்ணி ஊத்துவேன். அடியில வரைக்கும் போகணும்ல, அந்த ஃபுல் லென்த்துக்கும் இந்த பைப் இருக்கு. எல்லாம் அவ்வளவு காய்ச்சி இருக்கு. இல்ல இதுல நம்ம நிறைய செடி வைக்கலாம்ல. ஒரு இந்த மாதிரி ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குறைஞ்சது 5 செடி வைக்கலாம். அது 15 கிட்ட வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப பெஸ்ட் ஐடியா. இது அவங்க வீடியோ போட்டிருக்காங்கல்ல, பார்த்து கத்துக்கணும். என்ன எத்தனை ரகம் தக்காளி வச்சிருக்கீங்க ஜமுனா? இதுல தக்காளி நான் குறைஞ்சது ஒரு 8 ரகம் வச்சிருக்கேன். என்னென்ன ரகம் வச்சிருக்கீங்க? லைபீரியா தக்காளி, மதனப்பள்ளி தக்காளி, ஸ்பூன் தக்காளி, அதுக்கப்புறம் கொடி தக்காளி, செரி தக்காளி, லைபீரியா தக்காளி சொல்லிட்டீங்க. இது என்ன கத்திக்காப்பா? இன்னொன்னு என்னது? இது பேர் போலூர் வரி தக்காளி. கத்திரி. இது வந்து பிளாக் பியூட்டி. இங்க வந்து சிவப்பு கனகாம்பரம். இது குழித்தட்டுல போட்டு வச்சிருக்கீங்களா? என்ன போட்டு வச்சிருக்கீங்க? சம்மருக்காக இப்போ கிர்னி பழம், வெள்ளரி அந்த விதைகள் போட்டு வச்சிருக்கேன். இது இதெல்லாம் கேரட். ஊட்டில தான் கேரட் விளையும். இங்க பாருங்க, பாண்டிச்சேரியில நல்லா அடிக்கிற வெயில கேரட், பீட்ரூட் எல்லாம் மாடியிலே போட்டு வச்சிருக்காங்க. இது இந்த கொடி இது எல்லாமே டிராகன். சிவப்பு இருக்கு, அப்புறம் வெள்ளையும் இருக்கு. 2 பழமும். ஓகே ஜமுனா, இப்ப நீங்க இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நடத்தின ஃபார்ம் ஃபெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எப்படி உங்க இந்த காம்படிஷனை வந்து நடத்துறாங்க? நீங்க கொண்டு போய் அங்க எக்ஸிபிட் பண்ணுவீங்களா, இல்ல அவங்க வந்து இங்க பாப்பாங்களா? நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க பேப்பர்ல. எதுலயாவது நம்ம அதுக்கு அப்ளை பண்ணோம்னா அவங்களே வருவாங்க. ஆபீஸ்ல இருந்து அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 5 பேர் வருவாங்க. வந்து அவங்க தனியா ஜட்ஜ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வின்னர் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இது எத்தனாவது வருஷம் நீங்க இந்த அவார்டு வாங்குறீங்க? நான் வந்து 4 இயர்ஸா கலந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எந்த பிரைஸும் கிடைக்கல. செகண்ட் இயர்ல செகண்ட் பிரைஸ் கிடைச்சது. அப்புறம் தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட், இப்ப 4th இயர்லயும் ஃபர்ஸ்ட். வாழ்த்துக்கள் ஜமுனா. தொடர்ந்து வர வருஷத்துலயும் நீங்க இந்த பரிசை வாங்கணும்னு சொல்லி எங்களோட ஸ்மார்ட் அர்பன் குரூப் சார்பா உங்களை வாழ்த்துறோம். இப்ப நீங்க வந்து ஸ்மார்ட் அர்பன் குரூப் இருக்கீங்க இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த குரூப் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அந்த இப்ப நான் ஜென்ரலா இந்த மாதிரி கார்டன் போடுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் புது விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். உதாரணத்துக்கு மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறது, மஷ்ரூம் வளர்க்கறது, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அதுல டிராவல் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அரிசி மாவுல பண்ற அல்வா. ஒரு காலத்துல எங்க பாட்டி எனக்கு இதுலதான் வந்து நிறைய இந்த ஸ்வீட் பண்ணி தருவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜமுனா வீட்டில் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட் பண்ணவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் ஆயாவோட ஞாபகம் எனக்கு வருது. அரிசி மாவில் பண்ண அல்வா. இப்போ நீங்கள் இங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன சர்வ் பண்ணுறீங்க? இது மஷ்ரூம் சூப்பு. நம்ம வீட்லயே வளர்ந்த மஷ்ரூம். இது வந்து
SDF-ல, அதோட அக்னி சாந்தி சிஸ்டர் சொல்லி கொடுத்தது அந்த மஷ்ரூம் எப்படி வளர்க்கறதுன்னு அதுபடி நான் வளர்த்து அதுல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சூப் எடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். நாங்க குடிச்சோம், நல்ல ருசியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. செக் பண்றீங்களா? நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜமுனா. இந்த மாதிரி வீட்லயே காளான் வளர்த்து எடுத்து இது இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் நீங்க சர்வ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கொடுங்க மஷ்ரூம் சூப். நீங்க வரலையா அந்த குரூப்ல? தக்காளி செடி எல்லாம் பாருங்க கொத்து கொத்தா காட்டுது. இதுல எல்லாமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இந்த 4 செடியுமே இந்த ஒரு செடியில இருந்து எடுத்து வச்ச சக்கர்ல வந்தது. அதுவே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொத்து கொத்தா காய் வச்சு. இது என்ன ரகம் இது? இது போலூர் மடிப்பு தக்காளி. மடிப்பு தக்காளி. மடிப்பு மடிப்பா இருக்கு. இப்போ இந்த மாடியில நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த உங்களுக்கு யாரு உங்க வீட்ல இது சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் பண்றதுக்கு? இந்த யாருமே எங்க வீட்டுல சப்போர்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து கார்டனிங் பண்றதே பிடிக்கல. ஆனா எனக்கு தான் ரொம்ப பிடிச்சது. அதனால நான் தான் இந்த எல்லா வேலையுமே பண்ணுவேன். தண்ணி விடுறதுல இருந்து செடி மாத்துறது அந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் நான் மட்டும் தான் பண்ணுவேன். இது என்னோட ஏரியா, வேற யாருமே இது உள்ள வர மாட்டாங்க. ஓகே ஜமுனா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கார்டன் பாக்குறதுக்கு. எனக்கு நாங்க நிறைய நல்ல விஷயம், நிறைய ஐடியாஸ் இந்த கார்டன்ல இருந்து கத்துக்கிட்டோம். இது நிறைய தக்காளி செடி ஹேங்கிங்ல போட்டிருக்கீங்களா? அது என்ன ஐடியா? ஆமா, எனக்கு நான் தக்காளி செடி அதுக்கு மேல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால எல்லாத்தையும் ஹேங் பண்ணிட்டேன். இந்த இடம்லாம் ஃப்ரீயா இருக்குல்ல, சரி அதுல வர வரைக்கும் வரட்டுமே. நானும் சான்ஸே இல்ல. பார்த்தா சூப்பரா கொத்து கொத்தா வந்திருக்கு. என்னாலே நம்ப முடியல. அந்த ஹேங்கிங்ல நான் நினைச்சேன் 1-2 வரட்டுமே, இந்த நாத்தெல்லாம் சரி நட்டு போட்டு பண்ணி நீங்களே பண்ணீங்க. அததான் இப்ப கேட்டேன். நீங்க தான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எஃபர்ட். ரொம்ப சந்தோஷம் ஜமுனா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுல நிஜமாவே நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தொடர்ந்து நீங்க இதே மாதிரி அந்த கார்டனை நல்லா மெயின்டைன் பண்ணி பாண்டிச்சேரி அரசோட விருதுகளை வாங்குறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஜமுனா. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.